நாங்களே தினமும் சாப்பிட்டு வருகிறோம். மைல் மார்க் உரிமையாளர்கள் விளக்கம். மைல் மார்க் சம்பாரவை மீது அவதூறு பரப்பும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்நிறுவன பங்குதாரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து மனுவும் அளித்துள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள், கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தில் மைல் மார்க் என்ற பிராண்ட் பெயரில் கடந்த 60 வருடங்களுக்கும் மேலாக 3 தலைமுறைகளாக பருப்பு வகைகள், சம்பாரவை, சேமியா உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருவதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தங்களது தயாரிப்புகளில் விவசாயிகள் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், வேதிப்பொருட்கள் கலப்படம் செய்திருப்பதாக ஆதாரமே இல்லாத தவறான தகவல்களை சிலர் பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். கோவையைச் சேர்ந்த ரவிகாந்த் என்பவர்தான் இந்த தகவலை பரப்பியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களது உணவுப் பொருட்களை தினமும் தாங்களே சாப்பிட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். 60 வருட பாரம்பரியமிக்க மயில் மார்க் கம்பெனியின் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பொன்முருகன், பாலசுப்ரமணியம், செந்தில்குமார். இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போலியான ஒரு வைரல் வாட்ஸ்அப்பில் எங்களை பற்றி ஒரு முகம் தெரியாத நபர் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக நம்ம கோவை காவல் கமிஷனர்